எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அநேக நேரங்களிலே அநேக சவால்களை சந்திக்க நேரிடுகிறது அல்லவா? நீங்கள் இயேசுவை சந்தித்த நாட்களை நினைத்து பாருங்கள். சில வேளைகளை மற்றவர்களால் எதிர்க்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் பகைக்கப்பட்டிருக்கலாம், மற்றவர்களால் பரியாசம் பண்ணப்பட்டவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான வார்த்தைகள் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபடுவதை, அவர்கள் துன்பப்படுவதை அபாக்கியவான்களாய் நினைக்கிறார்கள். இயேசுவை சில வேளையில மறுதளித்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அங்கே இருந்து என்னுடைய ஊழிய வாழ்க்கைக்குள்ளே நான் கடந்து வந்த போது என்னோடு படித்த ஒரு நண்பன் என்னை பார்த்து சொன்னான், நீ எல்லாம் இன்றைக்கு பெரிய பாஸ்டர் ஆயிட்டா, ஆனா உன்னாலதான் நான் இயேசுவை அங்கே ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் பின்வாங்கி போனேன் என்று சொன்னான். அது எனக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. நான் ஒருவனை ஆண்டவருக்குள்ள ஆதாயம் பண்ணத்தான் நினைக்கிறேன். ஒரு ஆத்துமாவை எப்படியாவது நிச்சயத்துக்குள் கொண்டு போகணும் என்றுதான் நான் ஊழியம் செய்கிறேன். ஆனால் என்னாலே ஒருவன் கெட்டு போய்விட்டானே, என்னாலே ஒருவன் பின்வாங்கி விட்டானே என்று சொல்லி நான் கவலை அடைந்தவன். அவனை பார்த்து கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்டபோது சொன்னான், நான் உனக்கு முன்பாக நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். என்னுடைய கிராமத்திலே அந்த குடும்பம் இயேசுவை முன்பாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் நாங்கள் விளையாடுகிற நேரத்திலே என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த வாலிபனை நான் பரியாசித்தது உண்டு. நான் சொல்வேன், இவன் எங்களுடைய கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டு போய்விட்டான், இவன் பருப்புக்கும் அரிசிக்கும் அங்கே செமனுக்குமாகவே இவன் எங்களுடைய மதத்தை மாறிவிட்டான் என்று கேவலமாய் கீழ்த்தரமாய் அவனை பற்றி பேசுகிற போது அது அவனுக்கு வெட்கத்தை கொடுத்தது, அவனுக்கு துக்கத்தை கொடுத்தது. அதனாலே அவன் ஆலயத்துக்கு போவதை மறந்து விட்டான், இயேசுவை தேடுவதை விட்டுவிட்டான். அவனுக்கு வெட்கமாயிருந்தது. பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, நான் அதை அறியாமையில் செய்தது. ஆனால் நான் ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்பாக எத்தனையோ பேர் என்னை பரியாசித்ததுண்டு, எத்தனையோ எதிர்ப்புகளை சந்தித்ததுண்டு. என் சொந்த குடும்பத்தை விட்டு நான் துரத்தப்பட்டவன், என் தகப்பன் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டவர். ஆனாலும் இயேசுவை நான் மறுதளித்து போகவில்லை. இன்னைக்கு இயேசுவை அநேகர் மறுதளிக்க காரணம் என்ன? சிலருடைய பயம், சிலருடைய வெட்கம். இயேசு சொன்னார், என்னை இந்த பூமியிலே அறிக்கை பண்ணாதவன், என்னை மறுதளிக்கிறவனை பிதாவுக்கு முன்னால நானும் மறுதளிப்பேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, இயேசுவை இன்றைக்கு அநேகர் மறுதளிக்க காரணம் பயம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு ஒரு குருடனை சுகமாக்கினார். அந்த குருடனுக்கு இயேசு யாரென்று ஒரு வேளையில் உண்மையாய் தெரிந்திருக்கவில்லை தான். ஆனால் அவனுடைய தாய் தகப்பனை பிடித்த அந்த நாட்களில் இந்த பரிசேயர்கள் அவனை கூப்பிட்டு கேட்கிறார்கள், உன்னுடைய மகன் குருடனாயிருந்தானா? ஆமையா, என் மகன் குருடனாயிருந்தான். எப்படி குருடாகி சுகமடைந்தான், எப்படி பார்வை அடைந்தான் என்று சொன்ன போது அவர்களுக்கு பயந்தவர்களாக அவன் சொன்னான், எங்களுக்கு தெரியாது, அவனே வயதுள்ளவன், அவனை கேட்டு பாருங்கள் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தில், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கையிட்டு சொன்னால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக தள்ளி போடுவோம் என்று சொல்லி அந்த நாட்களில் அவர்களுக்கு பயமுறுத்தாட்டி வைத்திருந்தார்கள். யூத மத தலைவர்கள் அந்த நாட்களில் இயேசுவை கிறிஸ்து கர்த்தர் என்று யாரும் சொல்லக்கூடாது என்று சொல்லி, அப்படி சொன்னால் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக தள்ளி போடுவோம். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் பயமுறுத்தாட்டுகிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சபர்காலை கொடுக்க மாட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஷிப்பை அகற்றி போடுவோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உங்களுடைய மரணத்துக்கு திருமணத்துக்கு நாங்கள் வரமாட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் வீடு கொடுக்க மாட்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் ஊரினாலிருந்து கழித்து விடுவோம் என்று சொல்லி அநேகரை பயமுறுத்தாட்டியே வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த குருடனாய் இருந்து பார்வை அடைந்தவன் அவன் சொன்னான், அவர்தான் கர்த்தர். எப்பயாவது குருடர் பார்வை அடைந்தது நீங்க பார்த்திருக்கிறீர்களா? நான் அவரை தீர்க்கதரிசியாய் பார்க்கிறேன், அவரை ஆண்டவராக பார்க்கிறேன் என்று சொன்னார். இன்றைக்கு
சமுதாயத்துக்கு பயந்து, இல்லாவிட்டால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகபோக நன்மைகள் இல்லாம போய்விடுமே, ஐயோ அரசாங்கத்தால கொடுக்கிற வீடு, கிராம உத்தியோகத்தர்கள் அதை அகற்றி போடுவார்கள், இல்லாவிட்டால் எங்களுடைய கிராமத்திலிருந்து எங்களை ஒதுக்கி போடுவார்கள் என்று பயப்படுகிறீர்களா? மனுஷனுக்கு பயப்படாதீர்கள். இயேசு இதை சொன்னார். சரீரத்திலே கொல்ல வல்லவனுக்கு நீங்க பயப்படாமல் உங்கள் ஆத்துமாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். இந்த உலகத்தின் காரியம் ஒருவேளையில நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் அல்ல. இந்த உலகத்திலே ஏதோ ஒன்று நாம் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போக போறதும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்காக நின்று பாருங்கள். எந்த சமயத்திலும் தேவன் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். மனுஷனுக்கு பயப்படாதீர்கள், தேவனுக்கு பயப்படுங்கள். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். பிதாவே, இந்த நாட்களில அநேகர் ஆண்டவரை பயத்தின் நிமித்தம், வெட்கத்தின் நிமித்தம் உம்மை மறுதளித்து விடுகிறதை பார்க்கிறோம். உலகம் ஆண்டவரை அவர்களை பயமுறுத்தாட்டுகிறது. உலகத்தில் அவர்கள் கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுத்து விடுகிறார்கள். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவே கர்த்தர் என்று நாங்கள் அறிக்கையிட பலனையும் கிருபையும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன. கருமையானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு சாட்சியாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.